இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தற்போது விசுவாச தமிழ் ஆண்டானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு பலனடைங்க. ஆக்சுவலி இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் மேச ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும். சித்திரை மாதத்தை பற்றி சொல்லணும்னா இந்த முதல் மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். எப்பயுமே ஆண்டு ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதம் நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சித்திரையில் வரக்கூடிய திதிகள் தான். சித்திரையில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியறிந்து நாம் செயல்படணும். அதுதான் சித்திரையில் நாம் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயமே. ஸோ சித்திரையில் நமக்கு கிரகநிலைகளால் நம்மளோட ராசிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதற்கு பிறகு கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். இதை ஆரம்பத்தில் நம்பாமல் இருந்தாலும் இப்போ எல்லாருமே ஜோதிடத்து மேலே அதிக நம்பிக்கை வைத்திருக்கோம். அதற்கு காரணம் என்னென்னா அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம். சரி வாங்க, உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேவை செய்வதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்பவர்கள் தான் நீங்கள். இப்படி பிறவிலே குணம் கொண்ட மகர ராசினியர்கள் உங்களுக்கு இந்த விஸ்வாச வருட புத்தாண்டில் சித்திரை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அதாவது சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. கூடவே பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனையானது நிகழ்கிறது. இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக பயங்கர யோகங்கள் உங்களுக்கு உருவாகும். அப்புறம் அங்கன பரிவர்த்தனை பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. இதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, தொட்டது எல்லாமே தொடங்க போகுது. அதாவது தொட்டது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜெயிக்க போகிறீங்க. தொழிலில் மேக்சிமம் முன்னேற்றமானது ஏற்படும். பண நெருக்கடியெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது அகலப்போகுது. வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் இப்போ தானாக விலகுவாங்க. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இனி பயங்கரமாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் கூட ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும். அந்த மாதிரி இடமாற்றம் கிடைக்கும்போது அந்த இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். சுபகாரிய பேச்சுகள் இந்த மாதம் பேசலாம். ஏன்னா உங்களோட ராசிக்கு சுபகாரிய பேச்சுகள் நீங்கள் பேசுனீங்கன்னா அது தடையே இல்லை முடிவாகும். அதனால் சுபகாரிய பேச்சுகள் தாராளமாக பேசலாம். ஸோ இந்த மாதம் பேசிக்காகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததாக இருக்குது. இன்னும் மற்ற கிரகங்களால் என்ன நடக்க போகுதுங்கிறத உங்கள் ராசிக்கு நான் சொல்கிறேன். மற்ற கிரகங்களால் என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு குரு சுக்கிர பரிவர்த்தனையானது இருக்குது. இந்த பரிவர்த்தனை உங்களுக்கு யோகமா சாபமாங்கிறத இந்த மாதத்துக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பரிவர்த்தனையினால் யோகமா சாபமாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. சித்திரை 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு சுக்கிர பரிவர்த்தனையானது இருக்குது. ஆக்சுவலி இது உங்கள் ராசிக்கு 3-12க்கு அதிபதியானவர் குரு. சகாயஸ்தனபதி பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த நேரத்தில் தொட்டது உங்களுக்கு தொடங்கும் என்று சொல்லலாம். தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படும். வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் வருங்காலம் பற்றிய பயம்லாம் உங்களுக்கு அகலும்.
உடன் பிறப்புகள் வகையில் நடைபெறக்கூடிய சுபகாரியம் நீங்கள் முன்னின்று நடத்தி பெருமை அடைவீங்க. இது உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வருவதற்கு உதவியாக இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தலை தூக்கிய பிரச்சனைகள்லாம் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரும். இந்த மாதிரியான அதிசயம்லாம் குரு சுக்கிர பரிவர்த்தனையால் நடைபெற போகுது. குரு சுக்கிர பரிவர்த்தனையினால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது நிறைய இந்த மாதத்துக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. இந்த கிரக சஞ்சாரம் என்ன பலனை கொடுக்குங்கிறத இந்த மாதத்துக்கு சொல்கிறேன். இந்த கிரக சஞ்சாரம் உங்களுக்கு என்ன பலனை கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சித்திரை 13ஆம் தேதி கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இது தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை உங்களுக்கு அகலும். கணிசமான லாபங்கள் கைகளில் உங்களுக்கு பொருளும். நீங்கள் புதிய முயற்சிகள் எது இந்த மாதம் செய்தாலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். புனித பயணங்கள்லாம் இந்த மாதம் செய்தீங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அஷ்டமத்தில் கேது வர்றதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்படி அலைச்சல் அதிகரித்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் குறைத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதிக பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களிடம் ஒப்படைப்பாங்க. எதையுமே நீங்கள் செய்யும்போது உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது. யாரை நம்பி எதையும் பண்ணக்கூடாது. அப்புறம் பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமோ தவிர ஆதாயம் குறைவாக கிடைக்கும். அதனால் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்குங்க. வெளிநாடு சென்றவர்கள் நீங்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சொந்த ஊரில் இருக்கிறவங்க வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகளில் தடைகளும் இந்த மாதம் ஏற்படும். அதெல்லாம் இந்த மாதம் ஒத்தி வைத்துக்குங்க. இக்காலத்தில் ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்திங்கன்னா யோக பலம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யோக பலம் பெறுவதற்கு பரிகாரம் இந்த மாதத்துக்கு செய்திடுங்க. இந்த ராகு கேதுவுடைய சஞ்சாரத்தினால இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மேசத்தில் புதன் சஞ்சாரம். இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கிடைக்க செய்யுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சித்திரையுடைய 17ஆம் தேதி மேச ராசிக்கு புதன் வராரு. அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. ஆக்சுவலி இது உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் வராரு. அவர் அஷ்டாதிபதியோடு இணையக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது. விபரீத ராஜயோக அடிப்படையில் நல்ல சம்பவங்கள் இந்த மாதம் ஏராளமாக தடையே இல்லாமல் நடைபெறும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அது கைகூடும். இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் மேசத்தில் புதன் சஞ்சாரத்தினால கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மிதுனத்தில் குரு சஞ்சாரம். இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சித்திரையுடைய 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வராரு. அவருடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் இனி புனிதம் அடைகிறது. எனவே குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு இந்த மாதம் பலப்படும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அதிகார பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு அது கைகூடும். கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள்லாம் அகலும். உங்களுக்கு பொது வாழ்வில் கூட சாதனை படைக்கக்கூடிய நேரமாக இந்த மாதம் இருக்க போகுது. தொழில் சூடு பிடித்து வெற்றியானது கிடைக்கும். நல்ல சம்பவங்கள் நாளும் நடைபெறும். நாடு மாற்றம், வீடு மாற்றம் இனிமை தரும். ஸோ ஒரு இதில் உங்களுக்கு அந்த மாற்றம் இருக்காதுன்னு சொன்னேன். சித்திரை 28ஆம் தேதிக்கு மேலே மாற்றம் இருக்கும். ஸோ பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊர் மாற்றம் தேடி வரும். கலைஞர்களுக்கு கௌரவம் உயரும். மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர ஆசிரியர் வழிகாட்டுவாங்க. அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்படுங்க. பெண்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதி கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்தி தரும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றிறக்கமாக இருக்கும். பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் இந்த மாதத்துக்கு ஆங்கில தேதிப்படி பார்த்திங்கன்னா ஏப்ரலில் 15, 17, 20, 22, மேலே 8, 9, 13, 14. அதே போல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான நிறம் பார்த்திங்கன்னா ஆனந்த நீலம். ஸோ இதுதான் உங்களுக்கு முழு பலனாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு.
குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.